படத்துல இருக்கிறது எல்லாமே ரியல் இன்சிடென்ட்ஸ் தான். ஏன்னா படத்துல நம்ம போட்டு வரோம். ஆமா, இப்போ நிறைய இந்த லீஸ் மேட்டரே நிறைய நடந்துட்டு இருக்கு. ஓனரே இல்லாம ஒரே வீட்டுக்கு 10 பேர் 15 பேருக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டு ஸ்கேம் பண்றதெல்லாம் நிறைய நடக்குது. ஸோ அந்த அவேர்னஸை வந்து எப்படி ஒரு ஃபன்னா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டைரக்டர் சாரோட ஐடியாவே. ஃபாரின் போகிறதுக்கு நிறைய சேர்த்து வச்சிருந்துச்சு அந்த பொண்ணு. ஸோ சேர்த்து வச்சு ஃபுல்லாகவே போட்டாங்க, பெரிய அமௌண்ட்டு போட்டு வேலையை விட்டுச்சு அந்த பொண்ணு. வேலையை விட்டு ஒரு 3 months வந்து கேப்பில் இந்த இதுக்காகவே ப்ரிப்பரேஷன், பாஸ்போர்ட் வாங்குறது எல்லாமே பிளான் பண்ணி வச்சு அமௌண்ட்டு சென்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஆல் அப்ஸ்காண்டே, ஆளே இல்லை. ஆமாம், அது பெரிய அமௌண்ட். அவங்களும் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து எங்கள்கிட்டலாம் புலம்பி ஒரு மாதிரி, அப்புறம் நாங்களே இங்கே திருப்பி லோக்கல்லே ஏதோ ஒரு வேலை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரெக்கமெண்டேஷன்லாம் வாங்கி அந்த மாதிரி தான் போச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்குது. அதோட அவேர்னஸ் தான் இந்த படமாவே நாங்களும் பார்க்குறோம். என்ன ஒருத்தவங்க ஸ்கேம் பண்ணி பயங்கர மன உளைச்சல் பண்ணிட்டாங்க. ஒரு வாட்ச் வந்து ஆன்லைனில் வந்து ஆஃப் த ப்ரைஸ்ன்னு போட்டிருந்தாங்க. நான் புக் பண்ணிட்டு கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டு வந்துடுச்சு. கேஷ் பே பண்ணிட்டேன். போயிட்டார் அவர். ஓப்பன் பண்ணால் அந்த திருவிழாவில் வைப்பாங்க இல்லையா வாட்ச், பொம்மை வாட்ச், அந்த வாட்ச் இருக்கு. எனக்கு அதை பார்த்துட்டு பிளாங்க் ஆயிட்டேன் நான். இப்போ நான் எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. கால் பண்ணா கான்டாக்ட் பர்சனே இல்லை. அதெல்லாம் நான் செக் பண்ணல. ஆர்டர் பண்ணும் போது கான்டாக்ட் பர்சன் இல்லை, மெயில் இல்லை, எதுவுமே இல்லை. இது எங்க அம்மாட்டையும் சொல்ல முடியாது. அம்மா என்ன ஸ்கேம் பண்ணிட்டாங்கம்மா அப்படின்னு. அதனால ரொம்ப சைலண்டா அந்த வாட்ச் அப்படியே மூடி இன்னும் வீட்டுல வச்சிருக்கேன். ஓகே, இருந்தாலும் கொஞ்சம் நிறைய காசு கொடுத்து வாங்கிட்டேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கான் சிட்டி திரைப்படத்துக்காக வாழ்த்துக்கள். சக்சஸ்ஃபுல்லா தியேட்டர்ல போயிட்டு இருக்கு. அண்ட் ஹவ் டு யூ ஃபீல்? ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஒர்க் பண்ணி அதை ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணிக்கிற விதத்தை நாங்கள் தியேட்டர் விசிட் போயிருந்தோம். அதை வந்து நம்ம டைரக்டா ஆடியன்ஸ் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது ரொம்பவே அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, செம்ம ஹாப்பி. டீம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே, அண்ட் நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் சதா. ஸோ நான் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு, இதான் ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ எனக்கு வந்து டவுட்டடாகவே இருந்துச்சு படம் நடிக்கும் போதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து நம்மளை எப்படி பார்ப்பாங்க, ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்களா, என்ன மாதிரி இருக்கும், எப்படி இதை ஹேண்டில் பண்ணும், அந்த மாதிரி இருந்தது. ஸோ படமாக எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ ரெஸ்பான்ஸ்ன்னு பார்க்கும்போது நாங்கள் சொன்ன மாதிரி தான் தியேட்டர் விசிட்ஸ்லாம் போகும்போது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. நல்லா வந்து பேசுகிறாங்க, லைக் அவங்களே வந்து உங்களோட நடிப்பு வந்து ரொம்ப மைன்யூட்டாக நோட்டீஸ் பண்ணி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, அந்த மாதிரி தான். ஓகே, சூப்பர். நீங்கள்? எனக்கு வந்து ஆக்சுவலி எனக்கு இதில் நடிக்க போகிறோம்லாம் எனக்கு தெரியாது. நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். திடீர்னு டேரக்டர் ஒரு நாள் சொன்னார் இது மாதிரி ஒன்று இருக்குது பண்ணோன்ட்டு. பட் என் லைஃப்லேயே நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ண சொன்னார். அது நான் வந்து ரொம்ப யோசித்தேன், எப்படி இதை நம்ம பண்ணுவோன்ட்டு. அதுக்கப்புறம் சரி ஓகே, யாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன்று வாண்டடாக வரப்போ நம்ம அதை நோ சொன்னால் அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஐ செட் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அண்ட் அந்த பண்ணதுக்கான ஒரு ரிசல்ட் வந்து நம்ம தேட்டரில் போய் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, இட்ஸ் வர்த் இட் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஓகே, அண்ட் டைரக்டர் வந்து உங்களுக்கான ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பார் இல்லையா, அதாவது உங்களோட கேரக்டருக்கான ஸ்கிரிப்ட். அதை நீங்கள் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன ஃபீல் பண்ணீங்க? அதை பார்த்து படித்த உடனே என்ன ஃபீல் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் அது எனக்கு ஒரு பெரிய டைலாக் இருக்கும், அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்து எனக்கு ட்ரெயினர் அவர் தான். ஸோ வந்து டைலாக் மட்டும் நீ படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைலாக் எடுத்த ஒரு பெரிய பேப்பரில் ஃபுல்லாக இருந்துச்சு. இவ்வளோ பெருசாக எப்படி நம்ம வந்து படிப்போம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 4-5 பேஜ் கண்டினியூஸ், இவ்வளோ பெரிய கேரக்டரா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. இது எப்படி நம்ம பண்ணுவோன்ட்டு. பட் அங்கே போனப்போ எனக்கு அப்படி தெரியல, அவரும் சூப்பராக ட்ரெயின் பண்ணிட்டாரு. அங்கே லைவ்லியாகவும் வந்து டேரக்டரும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஜாலியாக போச்சு. ஓகே, அண்ட் நீங்கள்? அதே தான் என்ன கேள்வி? அதேதான் ஒரு கேள்வி. என்ன கேள்வி? அதாவது உங்களோட கேரக்டர் கொடுத்துருப்பார் இல்லையா, ஸோ இப்போ உங்களோட ரியல் லைஃப் இருந்தாலுமே சில விஷயங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஸோ லைக் நான் வந்து டேரக்டரோட ஒரு 4 years ட்ராவல் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ஸ்கிரிப்ட்ல இருந்தே நான் கூட இருந்திருக்கேன் நான். ஸோ ஆனால் ஸ்கிரிப்ட்ல வந்து இந்த கேரக்டர் வந்து அவர் என்னை வச்சு தான் யோசிச்சு எழுதியிருக்கிறார். எழுதும் போதே என்னை வச்சு யோசிச்சு எழுதி, ஏன்னா நான் டே டு டே பண்ற இதுதான், அதுக்கு ஸ்கேம் பண்ணல நான். டே டு டே நான் எப்படி இருப்பேன் அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவர் வந்து ரைட்டிங்ஸ்ல எழுதியிருந்தார். ஆனா ஒரு நாள் நரேஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு நாள் நரேஷன் அப்போ வேற ஒவ்வொரு சீஃப் டெக்னீஷியன்ஸ்க்கு ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்கும் நரேஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு கூப்பிட்டு ஒரு நரேஷன் நீ வந்து அட்டன் பண்ணியா, நீ நரேஷன்ல உட்காரல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன்.
சரி நான் ஒரு நாள் நரேஷன்ல இருந்து உட்காந்தேன். அப்பதான் எனக்கு தெரியும் என் கேரக்டர் என் பேர் இருந்துச்சு சதான்ட்டு. அப்ப கூட நீ பண்ணுன்னுலாம் சொல்ல. ஓ நம்ம பேர் வச்சு கதையில இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம பேர் வச்சு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு கதை முடிச்ச உடனே இந்த ரோல் நான் சொல்லல, இந்த ரோல் நீ தான் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கு. ஏன்னா அந்த ரோல் வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து இருக்கும். த்ரூ அவுட் த ஃபிலிம் இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல இருக்கும், இம்பாக்ட் இருக்கும் படத்துல வந்து அந்த ரோலோட இம்பாக்ட் இருக்கும், அவங்க கதையை மூவ் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அப்போ நான் வந்து எனக்கு வந்து ஒரு செகண்ட் யோசிச்சேன் நான், இது என்ன நம்மளால இது கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுமா? ஏன்னா ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் நிறைய பேர் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் எல்லாமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால இதை கேரி பண்ணி புல் பண்ணி கொண்டு போக முடியுமா? ஸோ அவர் வந்து என்ன சொன்னார்னா, எனக்கு உன் மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஏன்னா அவர் என்னை டெய்லி பாக்குறாரு, டெய்லி நாங்க அவரோட டிராவல் பண்றோம். டைரக்டர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்? டேரக்டர் எனக்கு முன்னாடியே தெரியும். பர்சனலாவே நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஜோன்ல தான். ஸோ அது வச்சுதான் அவர் சொல்றாரு, எனக்கு உன் மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கு, ஒன்னும் கவலைப்படாத, நீ டெய்லி பண்றத ஃப்ரேம்ல பண்ண போற, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒரு ட்ரெயினர் இருப்போம், எனக்கும் இவர் தான் ட்ரெயினர். உனக்கு ஒரு ட்ரெயினர் வச்சு உனக்கும் இதே மாதிரி ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து இது ஷூட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவர் தான் வந்தார் எங்களுக்கு வந்து என்ன ஒரு மாசத்துக்கு முன்னாடி, எனக்குலாம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க ஷூட் போறதுக்கு. ஒரு மந்த்க்கு முன்னாடியே வந்து ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நானும் வந்துடுவேன், இவர் வந்துடுவாரு. வந்து டைலாக் ஷீட் ஃபர்ஸ்டே ஒரு 5 ஷீட் 6 ஷீட் இருக்கும் எனக்கு. எடுத்துட்டு ஒவ்வொரு சீன் பை சீனா இவர் வந்து எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணி கொடுப்பாரு, எப்படி சொல்லணும், எப்படி பண்ணணும், எந்த சைடு ப்ரொஃபைல், எப்படி ஃபேஸ், எப்படி ஃப்ரேமுக்கு முன்னாடி நிற்கணும், எப்படி பண்ணணும், ரொம்ப பேசிக்ல இருந்து ஃபுல்லா சொல்லி கொடுத்து நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபோன்ல வீடியோ எடுப்போம். ஃபோன்ல வந்து மொட்டை மாடியில இருந்து நாங்கள் ஃபுல்லா ரிஹர்சல்ஸ் பண்ணிட்டு அந்த ஃபோன் வீடியோ எடுத்துட்டு போய் டேரக்டர்கிட்ட காட்டுவோம், இது ஓகேவா இப்படி. அவர் ஒரு கரெக்ஷன் சொல்லுவார், அதுக்கப்புறம் திருப்பி அதை பண்ணி அது. ஸோ அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமா, இப்போ நீங்க படத்துல பாக்குற சீன் எல்லாமே நாங்க ஆல்ரெடி ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி இப்படிதான் ஒர்க் பண்ணி டேரக்டர் காட்டினா டேரக்டர் வந்து சில கரெக்ஷன் சொல்லுவாங்க. இல்ல இது வந்து இந்த மூட்ல வேணும், இது இப்படி வேணும். ஸோ திரும்பி அதை ஒர்க் அவுட் பண்ணுவோம். இவர் வந்துட்டு 4 o'clock ஈவினிங் சொன்னோம்னா 4 o'clock வந்துடுவாரு. நான் ஒரு 5 minutes, என்ன உங்களுக்கு பொறுப்பே இல்லையா, ஏன் 5 minutes லேட்டா வரீங்க? ஸோ அவ்வளோ இன்வால்வ்டா இருந்தாரு. நாங்க ரிஹர்சல்ஸ் பார்க்கும்போது அந்த மாதிரி இருந்தாரு. இல்ல நானும் ட்ரெயினர்னே இந்த கூத்துப்பற்ற அந்த மாதிரி பெரிய இருப்பாங்க, இல்ல அப்படிதான் நான் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் ரொம்ப வருவாங்க அப்படின்னு. இவர் வந்து திடீர்னு ஒரு நாள் ஆஃபீஸ்ல இருந்து உட்காந்துருந்தாரு, நான் உள்ள உட்காந்துருந்தேன், டைரக்ஷன் ரூமுக்குள்ள உட்காந்துருந்தேன். இவர்கிட்ட நம்பர் கொடுத்துட்டாங்க போல, இவர் கால் அடிச்சுட்டே இருந்திருக்காரு போல. நான் சைலண்டா இருந்துச்சு, சார் உங்களோட ட்ரெயினர் நான் வந்திருக்கேன், நீங்க வரீங்களா வெளியில அப்படின்னு இவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். ஸோ இவர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்லயே வந்து அந்த ஐஸ் பிரேக் பண்ணிட்டாரு இவர். ஸோ ட்ரெயினர் மாதிரி இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆங்கிள் இருக்கும்போது எங்க 2 பேத்துக்கு ஒரு நல்ல ரேப் வந்துருச்சு. ஸோ அப்பதான் எனக்கு பிரேக் ஆச்சு, நல்லா பிரேக் ஆகி இப்போ ஷூட்டிங்ல ஃபுல்லாவே வந்து ஓகே சூப்பர். அண்ட் நீங்க சொல்லுங்க, நீங்க நடிச்சது மட்டும் இல்லாம ட்ரெயின் பண்ணிருக்கீங்க அண்ட் ஆல்சோ ஏடி. ஸோ உங்களோட கேரக்டர் எப்படியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் வந்து இந்த ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்க ஒரு சில விஷயங்கள்லாம் நோட் பண்ணிருப்பீங்க இல்லையா, கத்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் அண்ட் படத்துல நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அப்சர்வ் பண்ண விஷயம் என்ன? படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி ஃபர்ஸ்ட் நம்ம இது சொல்லிடுறேன், நான் எப்படி ப்ராஜெக்ட்ல வந்து கேட்டீங்க இல்ல இதுல நான் கண்டினியூ பண்ணலாம் நினைச்சா ஓகே நீங்க அப்படியே சொல்லிடுங்க. ஆமா, சடனா வந்து டைரக்டர் சார் ஒரு நாள் கால் பண்ணாங்க எனக்கு. டைரக்டர் சார் வந்து அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும் போதுல இருந்தே தெரியும். கால் பண்ணிட்டு நான் ஒரு லொக்கேஷன் அனுப்புறேன் வந்துரு அப்படின்னா. நான் நினைச்சேன் சரி ஏதோ ஒரு மூவி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல, நம்ம ஆடிஷன் கூப்பிட்றாங்க அப்படின்னு போனா வெயிட் பண்ணுங்க சார் ரூம்ல இருக்காங்க. சரி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டேரக்டர் சார் வெளில வந்து டக் டக் எல்லாம் எந்திரிக்கிறாங்க, ஏடிஸ்லாம் என்ன பயங்கர ரெஸ்பெக்டா இருக்கு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு உள்ள போனா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் ரியலைஸ் பண்றேன். வரவங்க எல்லாம் வந்து சார் சார் பேசணும்னா அப்புறம் தான் கேட்க, சார் நீங்க டைரக்டர் ஆயிட்டீங்களா? ஆமா நான் தான் டைரக்டர் அப்படின்னு. ஸோ நமக்கு ஹாப்பி, ஏன்னா நம்ம அவங்களோட ஸ்ட்ரகிளிங் டைம்ல இருந்தே பார்த்துருக்கோம். அவங்க ஒரு டைரக்டர் சீட்ல பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பி. அப்போ நான் ப்ராஜெக்ட்ல நான் கமிட்லாம் ஆகல. இந்த மாதிரி பூஜை இருக்கு, பூஜைக்கு வந்துரு அப்படின்லாம் இன்வைட் பண்ணாங்க. அப்புறம் ஒரு 15 days கழிச்சு ஒரு கால், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு படத்துல, அது நீ பண்ணுவியான்னு எனக்கு தெரியும். ஐ மீன் அப்படி கிடையாது, உனக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது, ஹோப் வச்சுக்காத, நீ கொஞ்சம் உடம்பு மட்டும் ஏத்து, நீ ரெடி ஆகு அப்படின்னாங்க. ஓகே சார் நான் எவ்வளோ டைம் இருக்கு அப்படின்னு. தயவு செஞ்சு உடம்பு ஏத்துறா அப்படின்னு. சரி சொல்லிட்டு நான் அதுக்கான வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் கால் பண்ணி இல்லை நீ தான் பண்ற அப்படின்னு சொல்லி தான் நான் சபரின்ற கேரக்டர் உள்ள வந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த பொறுப்புகள் வந்தது. இவங்க 2 பேரும் வந்து இதுக்கு முன்னாடி கேமரா ஃபேஸ் பண்ணதே கிடையாது, ஃப்ரெஷர்ஸ். ஸோ அப்படிங்கும் போது இவங்களுக்கு கொஞ்சம் பேசிக்கான சில விஷயங்கள்லாம் ட்ரெயின் பண்ண வேண்டியிருந்தது. ஒரு 1 month
இவருக்கு ஒரு மந்த் இவருக்கு ஒரு மந்த், இவர் வந்து 4 to 6னா அவர் 6 to 8 அந்த மாதிரி நாங்களே ஸ்கெடியூல் பிரிச்சுப்போம். ஸோ அவங்களே எங்களை வந்து ஒன்னா விட மாட்டாங்க. ஸோ மேல அப்புறம் போய் இவனை முடிச்சு சமைச்சதுக்கு அப்புறம் அவனை கூப்பிடு அப்படின்னு. ஏன்னா நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. மூவிக்கு முன்னாடியே நாங்க வந்து டேரக்டரோட ஃப்ரெண்ட்ஸ், நாங்க 2 பேரும் பர்சனலாவே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டேரக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, இவங்க 2 பேர் மட்டும் சேர்த்து அனுப்பாதீங்களா, ஏன்னா நாங்க 2 பேரும் கலாச்சி ஜாலியா அந்த மாதிரி ஃபன்னா போவோம். எமோஷனல் சீன்ஸ் எதுனாலும் வந்து அது அந்த மூட ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது, ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுனால எங்கிட்ட இவர்கிட்ட சொல்லிடுவார் ஸ்ட்ரிக்டான ஆர்டர். ஷூட்டிங் ஸ்பாட்ல இவருக்கு சீன் இருக்கும் போது இவர் இருக்கக்கூடாது, அவருக்கு சீன் இருக்கும் போது இவர் இருக்கக்கூடாது. ஆனாலும் இவங்க 2 பேரும் ஒளிஞ்சுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க, வந்துருவாங்க எப்படியாவது ஸ்பாட்டுக்கு. இவருக்கு வந்து ஒரு எமோஷனல் சீன் இருக்கு படத்துல, ஐ மீன் ஒரு டைலாக்ஸ் இருக்கு. அந்த டைலாக் வந்து ஸ்பாட்ல ஒரு சிங்கிள் டேக், அது அது லென்த்தி டைலாக். அதை ஒரு பேசணும்னா கட் சொன்னோன்னா ஆன் ஸ்பாட்ல இருந்து எல்லாருமே கிளாப்ஸ். அது பார்க்கும்போது நமக்கும் பயங்கரமா பண்ணி நமக்கும் ஹாப்பி, பயங்கரமா ஸ்பாட்லயே எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க அந்த சீன். அது ஒரு சார்ஜின் பண்ணி ஒரு போற மாதிரி சீனு, பெரிய டைலாக். நான் அது எப்படி பண்ணுவேன் அப்படின்றது இருந்துச்சு, எல்லாத்துக்குமே அப்படிதான் இருந்துச்சு, இவன் எப்படி அதை பண்ணிடுவான். ஏன்னா அந்த சீன் தான் வந்து ரொம்ப மெயினா ஒரு அந்த இது எமோஷனல் எமோட் பண்ற மாதிரியான சீன். அதுதான் நாங்க ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து நல்லா போச்சு. அர்ஜுன் சாரோட ஆப்போசிட்ல சஜஷன்ல உட்காந்து பேசுற மாதிரி. ஸோ அது பண்ணி முடிச்ச நைட் ஒரு 2 மணி இருக்கும்ல. ஆமா, அந்த சீன் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட்ல இருந்த டைலாக்ஸ் இருந்தது, அது நாங்க ஃபுல்லா ரிஹர்சல் பார்த்து ரெடி பண்ணிட்டோம். இவர் வந்து +2 எக்ஸாம் எழுத போற மாதிரி ரெடியா இருக்காரு. ஓகே நம்ம போயிட்டு பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்பாட்டுக்கு போன உடனே டேரக்டர் சார் வந்து இல்லை இது இன்னும் கொஞ்சம் எமோஷன் தேவைப்படும் சொல்லிட்டு கொஞ்சம் டைலாக்ஸ் ஆட் பண்ணோன்னே இவர் ஐயோ இன்னும் திடீர்னு ஆட் பண்ணிட்டாங்க, இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ப்ரிப்பரேஷனில் இருக்காரு, ஆட் ஆனோடனே இவர் கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டார். வெளியில் போயிட்டு டைலாக் அப்படியே படிச்சுட்டே சுற்றிட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லை, நர்வஸ் ஆகும் பண்ணுங்கன்னு கூட்டம் பண்ண வச்சு பயங்கர அப்ரிஷியேட் ஸ்பாட்டில் எல்லாரும் செம கிளாப்ஸ். சுவிட்ச் போட்ட மாதிரி நம்ம அது படிச்சு வச்சு ரெடியா இருந்தோம். திடீர்னு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆன்ஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அது எக்ஸ்ட்ரா கட் ஆகல, எக்ஸ்ட்ரா ஆட் ஆன்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னும் ஸ்பாட்ல இம்ப்ரோவைசேஷன் நடக்கும் இல்லையா, புதுசுன்றதுனால கொஞ்சம் பயம் வந்துருச்சு. பட் ஸ்டில் பண்ணிட்டோம், நல்ல கிளாப்ஸ் வந்துச்சு. அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஓகே சூப்பர். அண்ட் நீங்க சொல்லுங்க, ஏன்னா ஏடி அண்ட் ஆக்ட் பண்ணிருக்கீங்க, ட்ரைன் பண்ணிருக்கீங்க, இந்த 3 விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும். அது எப்படி உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருந்துச்சா இல்ல ஒரு மாதிரி ஜாலியா இருந்ததா? நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு. ஸோ இது இல்ல இது எப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளவு பேர் கிடைக்கும்னு தெரியாது. ஒரே ப்ராஜெக்ட்ல 3 டிஃப்ரெண்ட் ரோல் பிளே பண்றது. ஸோ எனக்கு சீன்ஸ் இருக்கும் போது டேரக்டர் சார் சொல்லிடுவாங்க, இன்னைக்கு உனக்கு சீன்ஸ் இருக்கு, ஒழுங்கா போய் ரெஸ்ட் எடு அப்படின்றாங்க. ஸோ அன்னைக்கு ஜாலியா எந்த வேலையும் இல்லாம நமக்கு சீன் கூப்பிட்டா கொஞ்சம் ஆர்டிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் செட்ல பாக்குறவங்களாம் நம்ம அங்கேயே சுத்திட்டு இருந்ததுனால கலாய்ப்பாங்க, சார் இன்னைக்கு நீங்க ஆர்டிஸ்ட் தானே, இன்னைக்கு நான் ஆர்டிஸ்ட் சார், நமக்கு வேலை இருக்கு, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருவாங்க, சீன் அப்போ போயிட்டு நடிச்சுட்டு வந்துடும். ஏடியா இருக்கும் போது பயங்கர ஒரு சுத்திட்டே இருக்கணும். ஒரு ஃபன்னான விஷயம் ஒன்று, நீங்க ஒரு ஆம்புலன்ஸ் சீக்வன்ஸ் இருக்கும், அது ஒரு காருக்கும் ஒரு டைரக்ஷன் டீம்ல ஒருத்தர் வக்கீல் அவங்க தான் கோஆர்டினேட் பண்ணும். ஆம்புலன்ஸ் வந்து நான் தான் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து மார்னிங் 9 to நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 ஷூட். ஆல்ரெடி எல்லாம் செம்ம டயர்ல இருக்காங்க. நைட்டு ஒரு 2:30 மணிக்கு அந்த கார் இது எடுத்துட்டு இருக்கோம். நான் ஆம்புலன்ஸ்ல உட்காந்துட்டு இருந்தேன். வாக்கில சொல்லிட்டாங்க ஆம்புலன்ஸ்க்கு இப்போ இல்லை, ஆம்புலன்ஸ் ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க, சொல்லும் போது வந்தா போதும். செம்ம டயர்டு, விட்டா தூங்கிடலான்ற நிலைமையில இருக்கு. நான் அப்படி ஆம்புலன்ஸ் உள்ள உட்காந்தேன். அந்த ஸ்ட்ரக்சர் வச்சிருந்தாங்க, அது கொஞ்சம் தொட்டு பார்த்தா நல்லா கம்ஃபர்டபுளா இருந்தது. இதை விட அது நல்லா இருக்கு, சரி கொஞ்ச நேரம் நம்ம அதுல படுப்போம் அப்படி சொல்லிட்டு படுத்தேன், தூங்கிட்டேன். ஆம்புலன்ஸ் கொண்டு வாங்க, ஆம்புலன்ஸ் எங்க, நான் தான் தூங்கிட்டு வால்யூம் கம்மி பண்ணிட்டு நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கம்மி பண்ணிட்டு சும்மா தான் படுத்தேன். ஆட்டோமேட்டிக்கா டயர்ல தூக்கம் வந்துருச்சு. ரொம்ப நேரமா ஆம்புலன்ஸ் வாங்கன்னா ஆம்புலன்ஸ் வரல, மத்த வண்டிலாம் வந்துட்டே இருக்கு, ஆம்புலன்ஸ் வரல. கோடைரக்டர் அங்கேருந்து வந்துட்டாரு, டேய் எங்கடா அவன் பார்த்தா உள்ள நல்லா சுகமா தூங்கிட்டு இருந்தேன். சம்மர் ரைடு கோடைரக்டர் சந்தோஷம்னு சொல்லிட்டு, டேய் டைரக்டர் அங்க ஆம்புலன்ஸ் கேட்டிருக்காரு, என்னடா தூங்கிட்டு இருக்க உள்ள அப்படின்னு. ஆனா எனக்கே தெரியாது நான் எப்போ தூங்கினேன். அந்த மாதிரி நிறைய ஃபன்னு ஷூட்டிங் ஸ்பாட்ல. ஆமா, அது நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, நமக்கே தெரியல, பாடி ஃபுல்லா ட்ரைன் ஆயிடுச்சு அந்த டைம். ஓகே. அண்ட் நீங்க சொல்லுங்க, இப்போ வந்து உங்களோட கேரக்டர் என்னதான் வந்து தெரிஞ்சு சார் நரேட் பண்ணாலுமே பட் ஒரு சில விஷயங்கள் நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க சொன்னீங்க இல்லையா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கேமரா முன்னாடி வரீங்கன்னா
உங்களுக்கு எந்த அளவுக்கு அது ஃபியர் இருந்துச்சு, அது எந்த அளவுக்கு நீங்க வந்து ஹேண்டில் பண்ணீங்க? ஸோ எனக்கு எனக்கு ஒன்று மட்டும்தான் எனக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு கேமரா ஃபியரோ இல்லை எனக்கு ஸ்டேஜ் ஃபியரோ அந்த இது எனக்கு கிடையாது. ஏன்னா நான் வந்து ப்ரீவியஸாக ஒரு சேல்ஸ் இதில் தான் பேக்ரவுண்டில் தான் நான் இருக்கேன். நான் சேல்ஸில் தான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த மண்டே கழுவி பேசி பண்ணுறது வச்சு தான் வந்து எனக்கு இந்த ரோலே கொடுத்தாங்க. நம்ம எத்தனை பேர் மண்டே கழுவி இருக்கும் அப்படின்ற அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு ஃபியர்னஸ் கிடையாது. எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் உண்டு. எனக்கு எப்படின்னா அது வந்து நம்ம இங்க காட்டும் போது அது அழகாவும் கரெக்டா கன்வே ஆகிற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்ல அந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி எப்படி நிக்கணும், எந்த பார்க்கணும், லைட்டிங் எப்படி வாங்கணும், ஸோ மறைச்சு நிக்க கூடாது, அந்த மாதிரி ஒரு பேசிஸ்ல தான் எனக்கு வந்து ட்ரைனிங் மாதிரிலாம் கொடுத்தாங்க. ஸோ அதனால எனக்கு அந்த ஒரு இது இல்லை. அதுதான் டைரக்டரும் வந்து யோசிச்சு என்னை உள்ள கொண்டு வந்தது. ஏன்னா எனக்கு அந்த இது இல்லைன்றது அவருக்கும் தெரிஞ்சு என்னை உள்ள கொண்டு வந்தாரு. இந்த சின்ன சின்ன இது ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் ட்ரெயின் பண்ணிக்கோன்ற ஆங்கிள் தான். ஆக்சுவலி எங்க 2 பேருக்கு என்னன்னா, அவருக்கு ஆல்ரெடி அவர் நடிச்சிருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எங்களுக்கு எப்பவுமே ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இருக்கும். எங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு விஷயம் சொன்னது, உங்க எல்லாருக்குமே எல்லாருமே பெரிய ஆள்டா, கூட இருந்தால் நீங்க தப்பு பண்ணீங்கன்னா உங்களை தான் கேட்பாங்க. ஸோ வந்து அவங்க ஆர்டிஸ்ட், அவங்க மிஸ்டேக்கும் போக முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் டேக்கே வந்து ஓகே பண்ணிடணும் அப்படி சொல்லியே தான் வந்து பயமுத்தி. ஸோ அதுக்கு ரொம்ப ப்ரிப்பேர்டா இருந்தோம். ஸோ அதனால ஓகே கான்ஃபிடென்ட்டா பண்ணிடலாம். ஒரு பெரிய லென்த்தி டைலாக் ஒன்று இருக்கு, அது வந்து ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன். அது அந்த டைலாக் தான் வந்து பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணி போயாச்சு. ஸ்பாட்ல சூப்பரா பண்ணிட்டாரு யோகி பாபு சார், வடிகசியம்மா எல்லாமே வந்து எல்லாம் தனியா கூப்பிட்டு வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. பரவாயில்ல இவ்வளவு பெரிய டைலாக் தான் ஒரே சிங்கிள்ல சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. ரொம்ப நாளா படிச்சுட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு வடிகசியம்மாலாம் ரொம்ப இது பண்ணாங்க. ஓகே. அண்ட் தேனும்ல லைக் நீங்க எல்லாம் நியூ கமர்ஸ், லைக் நீங்க பண்ற எல்லா விஷயங்களும் பார்த்திருப்பாங்க. சில விஷயங்கள் அவங்களே சொல்லியிருப்பாங்க, டேய் தம்பி இதை இப்படி பண்ணலாம், நல்லா பண்ற, இதை பண்ண அப்படின்ற மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்துச்சு? ஆமா எனக்கு வந்து மெயினா அர்ஜுன் சாரோட ஒன் ஆன் ஒன் அந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் தான் நிறைய இருக்கும். அந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் சீன்ஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ எனக்கு எப்படி ஃபர்ஸ்ட் இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு டைலாக் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமு ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே வந்து எனக்கு நான் வளரிட்டேன். ஆக்சுவலி அது சஜஷன் ஷாட் தான், நான் வளரிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து திருப்பி இல்லை ஓகேன்னு சொல்லி பண்ணும்போது அவர் எனக்கு கான்ஃபிடன்ஸில் நல்லா கொடுத்தாரு எனக்கு. ஸோ கூட இருந்து நல்லா ஒரு எனக்கு ஃபீல், இந்த ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்கணும் அப்படின்ற ஆங்கிளில் அவர் நல்லா கொடுத்தாரு. அவர் வந்து என்கிட்ட சொல்லி, இது சஜஷன் ஷாட் தான், எனக்கு தான் வச்சிருக்காங்க, நீ ஜஸ்ட் உட்காந்து என்கிட்ட நீ என்ன வேணாலும் பேசு, அதில் தான் நான் வந்து டைலாக் கரெக்டாக எடுத்து பேசுகிறேன், நீ எனி டாபிக் வேணாலும் பேசு, எனக்கு எந்த இடத்துல எடுக்குமோ அதை நான் பேசுகிறேன், உனக்கு அடுத்து க்ளோஸ் வரும்போது நீ அப்போ கான்ஃபிடென்ட்டா பேசிக்கோ, இப்போ வந்து இது பண்ண அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது அவரே எனக்கு சொல்லுவார். அப்புறம் ஸ்பாட் கட் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இந்த ரியாக்ஷன் கொடுத்த, கண்ணு ரொம்ப சுமுட்டாத, கண்ணு வந்து ஐப்ரோஸ் ரொம்ப தூக்காது, அந்த மாதிரி வந்து அவர் நிறைய இன்புட்ஸ் எனக்கு கொடுத்தாரு. ஃப்ரேம்ல பார்த்துட்டு அந்த மாதிரி எனக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு. ஏன்னா நம்ம இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஸ்கிரீன்ல அப்படி பார்த்துருப்போம், நமக்கே வந்து ஒரு ஆக்டரை நேர்ல பாக்குறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஸோ அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் போய் இன்ட்ராக்ட் பண்றப்போ கொஞ்சம் ரொம்ப நர்வஸா இருந்தது. அவங்க நம்ம கிட்ட இன்ட்ராக்ட் பண்ற அந்த இது பாக்குறப்போ செம ஜாலியா, பெனி வாடா டேய் என்னடா நல்லா இருக்கேன், வந்த உடனே ஸ்ட்ரெயிட்டா அர்ஜுன் சார் எப்போ எங்க பார்த்தாலும் சரி, எங்க 3 பேருக்குமே எங்க இருந்தாலும் அவர் எங்க நோட்டீஸ் பண்ணாலும் ஸ்ட்ரெயிட்டா வந்து கை கொடுத்து, பெனி எப்படி இருக்க, நல்லா இருக்கே அப்படின்னு கேட்பாரு, சதா நல்லா இருக்கே அப்படின்னு கேட்பாரு. அதனால எங்களுக்கு ரொம்ப ஒரு இதுவாயிடுச்சு. ஓகே ஃப்ரீயா கொஞ்சம் ரொம்ப நர்வஸா இல்லாம சீன்ல வந்து நல்லா ஜாலியா பண்ணோம். இவங்க 2 பேருக்கும் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இருக்கும். எனக்கு சீன் ஃபுல்லாவே அர்ஜுன் சார் கூட தான். ஸோ அதான் சார் வந்து நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் கம்ஃபர்ட் பண்ணிடுவார். என்னை வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்டா பார்க்கணும், நம்ம ஒன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அந்த அப்போதான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸ்க்ரீன்லங்கிறதுனால ஃபர்ஸ்ட் கம்ஃபர்ட் பண்ணிடுவாரு. ஜாலியாக பண்ணலாம், வாமச்சான் சொல்லி ஜாலியாக நம்மளை கம்ஃபர்ட் பண்ணிட்டு அப்புறம் அந்த சீன் பண்ணும்போது ரொம்ப அதுக்கு வந்து அர்ஜுன் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நமக்கு பெர்ஃபார்மன்ஸா நம்ம பண்றதுக்காக. ஏன்னா அவர் வந்து ஃப்ரெண்ட் எங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து டே வாடா போடா அந்த மாதிரி பேசணும். ஸோ நம்மளுக்கு இதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இதுல போய் டேன்னு சொல்ல வரல. அப்போ அதனாலதான் அவர் முன்னாடி கம்ஃபர்ட்டா எங்களை வந்து ஒரு ஃப்ரெண்டாவே படியாவே பார்த்து இது பண்ணாரு. அவர்கிட்ட ஹாஸ்பிட்டல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அவர்கிட்ட ஹாஸ்பிட்டாலிட்டி. வந்த உடனே ஹாய் சொல்லிட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு. ஸோ அந்த மாதிரி எல்லா டேலையும் எல்லா ஷூட்லயும் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே இந்த கேள்வி கண்டிப்பா கேட்பாரு எங்களுக்கு. எனக்கு அது ரொம்ப நிக்க விட மாட்டாரு, உட்காருங்க உட்கார வச்சிருவாரு. அது மாதிரி அவர் ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும். வடிவுகசி மேம்லாம் வந்து அவங்களுக்கு கூட எனக்கும் அவங்களுக்கும் ஸ்டார்டிங்ல எல்லாம் சீன் இருக்கும். பக்கத்துல இருந்தது என்னால நான் சும்மாவே வந்து நார்மலா பேசுறப்ப ரொம்ப சிரிச்சிருவேன் நான். பக்கத்துல இருந்து ஏதாச்சும் சொல்லி காமெடி பண்ணிட்டே இருப்பாங்க, ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பாங்க வடிவுகசி மேம். அது வந்து எனக்கு என்ன ரியாக்ட் பண்றது தெரியாது. மேம் நான் சிரிச்சிருவேன் மேம், ஏதாவது சொல்லாதீங்க மேம்னா ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க வடிவுகசி மேம்லாம். அண்ட் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம், அவங்க ஆக்டிங் ஆக்சுவலி எங்களெல்லாம் வந்து ஃபர்ஸ்டே வர சொல்லிட்டாங்க, அவங்க ஆக்ட் பண்ணுறதுலாம் பாருங்க அப்படின்ட்டு. ஸோ மேமோடைய அந்த எக்ஸ்பிரஷன், அந்த ஃபேஷியல்
தனித்தனியா எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியா வந்து இது பண்றாங்க. ஐப்ரோஸை தூக்குறாங்க, கண்ணுல ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, வாயில ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. பயங்கரமா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நீங்க அதெல்லாம் பார்த்து கத்துட்டு இருந்திருப்பீங்க, நிறைய கண்டிப்பா, விஷயங்கள் கண்டிப்பா. அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வடிவுக்கரசி மேம் சொன்னோன்னே ஒரு நாள் ஷூட்ல வந்துட்டு லைக் மெம்பர்ஸ் அதிகமா இருந்தாங்க. ஸோ கவுண்ட் கம்மியா இருந்துச்சு மேனேஜ் பண்றதுக்கு. ஸோ அப்போ வந்து நான் கண்டினியூட்டி ஷார்ட்ஸ் நான் சும்மா நான் ஏடிலாம் கிடையாது. நான் எப்படின்னா எனக்கு வந்து எல்லாமே கத்துக்கணும். ஏன்னா தெரிஞ்சுக்கும் 24 கிராஃப்ட்ஸ்லயும் நான் வந்து போய் உட்காந்துப்பேன். டிஓபி கூட உட்காந்து எப்படி கேமரா ஃப்ரேம் வைக்கிறாங்கன்னு பார்ப்பேன். ஆர்ட் டைரக்டர் எப்படி வந்து அந்த செட் ரெடி பண்றாங்கன்னு பார்ப்பேன். காஸ்டியூம்ஸ் வந்து எப்படி பண்ண. ஸோ எல்லாரும் கூடயும் சும்மா ஏடிஸ் கூடயே சுத்திட்டு இருப்பேன். ஒரு நாள் ஒரு ஏடினா இன்னொரு நாள் இன்னொரு ஏடி அந்த மாதிரி சுத்திட்டே இருப்பேன். ஸோ எனக்கு வந்து கண்டினியூட்டி பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அன்னைக்கு எனக்கும் வந்து ஷார்ட். ஸோ நான் என்ன பண்ணேன், கண்டினியூட்டியும் பார்த்துட்டு எனக்கு ஷார்ட்டுக்கும் போய் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு ஃபுல்லாக ஸ்வெட் ஆயிருச்சு. அப்போ வந்து வடிவுக்கரசி மேம் வந்து நான் வந்து சரி டச்சப் பண்ணுங்க அவனுக்கு வேர்த்துச்சு அப்படின்னாங்க. சரி ஜஸ்ட் டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு இருந்தேன். வடிவுக்கரசி மேம் நடந்து போயிட்டு இருந்தாங்க. என்ன பண்றாங்க வான்னு சொல்லிட்டு அவங்க மேக்கப் மேன் எடுத்து கண்ணாடி எடுத்து எனக்கு காட்டி, இந்தா இனிமே அவ்வளவுதான், இவனை பிடிக்கவே முடியாது, நான் தான் அவனுக்கு வந்து மேக்கப் பாத்துக்கணும். ஓ, இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நடந்துச்சு. ஆக்சுவலி வீடியோ எடுத்தோம். பயங்கரமா கலாய்ப்பாங்க. இந்த வீடியோ பயங்கரமா கலாய்ப்பாங்க. நல்லா ஜாலியா இருக்கும் எங்களுக்கு. எனக்கு இன்னும் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நடக்கும். ஓகே, வடிவுக்கரசி அம்மா ப்ராஜெக்ட்ல வந்ததுக்கு அப்புறம் சரி இப்ப நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரா நம்ம வந்து அவங்க கிட்ட இது பண்ணோம். நமக்கு எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. ஏன்னா எனக்கு அந்த அருணாச்சலம் படம் எல்லாம் பார்த்துட்டு அருணாச்சலம் அப்படின்னாலே அச்சோ. ஆனா ஷூட்டிங் ஸ்பாட் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அவங்க குழந்தை மாதிரி ரொம்ப ஸ்வீட் மேம். ஆனா ரொம்ப அவங்களை ஹேண்டில். ஆனா நான் தான் அவங்க ஆர்டிஸ்ட் கால் கொடுக்கணும். என்ன கூட ட்ரெய்லர் லான்ச்ல வந்துட்டு கலாச்சாரம் கேரவான வந்து தட்டிட்டே இருப்பான். இப்பதான்ப்பா வந்தேன் அப்படின்னு சொன்னா கூட விட மாட்டான். சார் கூப்பிடுறாங்க வாங்கன்னு உடனே கூப்பிட்டு போயிடும் அப்படின்னு. ரொம்ப ஸ்வீட் மேம். ஓகே, சூப்பர். அண்ட் படம் ஃபுல்லாவே வந்து ஃபன்னா தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் என்னதான் வந்து ஃபன்னா போனாலும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஸ்ட்ரகிள்ஸ்னு வந்திருக்கும் இல்லையா? சீனா இருக்கலாம், இல்லை இந்த ஷார்ட்டா இருக்கலாம், இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ரகிளா இருந்த ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் இருந்திருக்காது. ஏன்னா நீங்க ஏடியாவே வாழ்ந்திருப்பீங்க, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. ஸோ நீங்க இருந்தாலும் ஷேர் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எங்க 2 பேருக்கு வந்து என்னன்னா, நாங்க வந்து ஃபுல் டைம் இண்டஸ்ட்ரியில இல்ல, நாங்களாம் 2 பேருமே நான் பிசினஸ் பண்றேன், இவனும் ஒர்க் பண்றான். ஸோ வந்து எங்களுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி நாளைக்கு ஃபுல்லாக இருக்குது, நாளைக்கு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃபுல்லாகவே கூப்பிட்டுனே இருப்பாங்க. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறது வந்து பெரிய டாஸ்காக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு சைடு அந்த ஒர்க்கும் பார்க்கணும். ஸோ அதனால கூப்பிட்டா வந்து தான் அவனை முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இதையும் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம், அது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள். பட் தெரியல, அது போச்சு. ஓகே, நாங்களும் அதான் யோசிச்சோம். ஸ்ட்ரகிள் நடக்கும், ஸ்பாட்ல ஏதாவது மிஸ் ஆயிரும், டேக்ஸ் நிறைய போகும் சொல்லுவாங்கல்ல இன்டர்வியூஸ்ல, நிறைய டேக்ஸ் போச்சு 10, 12, 20 அந்த மாதிரிலாம் நம்மள எடுத்துருவோமோ அப்படின்னு நாங்க வந்து அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு ப்ரிப்பேர்டா போனோம். பட் அந்த மாதிரி டச் அவுட் நடக்கல. அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸா வந்து நாங்களும் எதிர்பார்க்கலாம். ஜாலியா நாங்களுமே வந்து ஜாலியா அது வந்து மிஸ்டேக் நடந்தாலுமே அந்த மிஸ்டேக்கை வந்து திருப்பி பண்ணி அது வந்து நாங்க ஸ்ட்ரகிளாவே நாங்க கன்சிடர் பண்ணல. அது ஃபன்னாவே டைரக்டர் ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுட்டாரு. அவர் வந்து நம்ம ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணி வருவோம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று போன உடனே வந்து சொல்றாரு, இவ்வளோலாம் வேணாம், கொஞ்சம் கம்மியாகவே பண்ணாலே போதும், இவ்வளோ லிமிட்டாக பண்ணாலும் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஆன் ஸ்க்ரீனில் வந்து சில டேரக்டர் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இல்லை, செம ஜாலியாக இருப்பார். ஸோ எனக்கும் ரொம்ப க்ளோஸு. டேரக்டர் வந்துட்டு சாரோட மைண்ட்ல வந்து படத்தோட ஃபுல் எடிட் வெர்ஷனும் சார் மைண்ட்ல இருக்கும். ஸோ ஷூட் பண்ணும் போதே இது 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 இதுதான் பக்கா பிளானிங். சரி இது சும்மா எடுத்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது. சாருக்கு என்ன வேணுமோ கரெக்டாக அதை ஷூட் பண்ணி ஒரு ஃபுல் படம் சாரோட மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். அதுதான் ப்ராப்பரா ஷூட் பண்ணி நீங்க படமா பாக்குறது சார் மைண்ட்ல இருந்தது தான். அப்படியே ஓகே, அவருக்கு எப்படின்னா டேரக்டர் சார் எப்படின்னா சட்டிலா அப்படிதான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஒரு ரோல் சட்டிலா இருக்கணும், ரொம்ப எமோட் பண்ணிடக்கூடாது எமோஷன்ஸ். ரொம்ப நம்ம வந்து இந்த நவரசத்தை காட்டுறோம், கேமரா முன்னாடி வந்து நடிச்சிடாத வந்து நடிக்காத, தயவு செஞ்சு நடிச்சிடாத, மினிமலா பண்ணு, ரொம்ப ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணி வந்து மாட்டிக்காத. சோ அதனால மேபி அது கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியா இருந்தது. அண்ட் ஸ்கிரீன்ல பாக்குறப்ப வந்து நல்லா எல்லாருமே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஓகே, இப்போ நீங்க கேமரான்னு சொன்னா ஞாபகம் வருது, இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேமரா முன்னாடி சில பேர் நர்வஸ் ஆயிடுவாங்க, சில பேர் வந்து என்ன பண்றது, நம்ம எங்க பாக்குறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஃபன்லாம் பண்ணீங்களா நீங்க? அதுதான் நான் சொல்லியிருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து அர்ஜுன் சாரோட, ஆனா சஜஷன்ஸ் தான் வச்சாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டைலாக் நான் சொல்லணும், அதுக்கு அவருக்கு திருப்பி டைலாக் அவர் பேசுவாரு, திருப்பி நான் எடுத்து பேசணும். அதுல நான் ஃபர்ஸ்ட் டைலாக் சொல்லும் போது எனக்கு வந்து அப்படியே வளருது எனக்கு அப்படியே. அப்போ கட் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு இவர் தான் அர்ஜுன் சார் தான் கம்ஃபர்ட் பண்ணாரு. இது சஜஷன் தான் வச்சிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து ஜஸ்ட் நீ எதுனாலும் பேசு,
பேசிட்டு ஒரு கேப் விடு, அந்த இடத்துல என் டைலாக் போடுறேன், திருப்பி சும்மா எதனாலும் பேசு, கேப் விடு, அந்த டைலாக் போட்டுறேன். ஸோ நீ வந்து அவ்வளோ அந்த மாதிரி எனக்கு கம்ஃபர்ட்டாக பண்ண. அதுக்கப்புறம் உனக்கு க்ளோஸ் வரும்போது நீ கரெக்டாக உன் டைலாக் மட்டும் பேசிடு. ஸோ அந்த மாதிரி இன்புட்ஸ் நிறைய கொடுத்தனால அதை ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு இதாச்சு. ஃபர்ஸ்ட் ஷாட்டு வந்து இதாச்சு. டேரக்டர் வந்து என்னடாச்சு, ஏன் தண்ணி குடி இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அர்ஜுன் சாரோட நல்லா க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் படி மாதிரி தான் போய் வழக்கமா போய் பேசுவோம்ல, எப்படி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசலாம், அந்த மாதிரி தான் போய் பண்ணாங்க. எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சாங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேமரா முன்னாடி நிற்கிறது. அது வந்து பப்ளிக் பிளேஸ். ஸோ சுத்தி வந்து ஒரு எல்லாரும் ஷூட்டிங்னால எல்லாரும் சுத்தி பார்ப்பாங்களா, சுத்தி ஃபுல்லாமே வந்து ஒரு 100 பேர் அப்படி இருக்காங்க. எனக்கு வந்து அவரும் நீங்க வாங்கல மேங்களூர் நீங்க வரல, மேங்களூர் நீங்க வரல, இவரும் ஏர்லி மார்னிங் சொல்லிட்டாங்க உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷாட்டு ரெடி ஆகிட்டு ஒரு 7 o'clock ஒரு இடத்துக்கு போகிறோம். ஒரு ஹோட்டலில் சுற்றி வந்து ஒரு 100 பேர் நிற்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் இல்லே போயிட்டு ஃபர்ஸ்டே ஓகே ஆயிடுச்சு. ஓகேன்னு சொல்ல டேரக்டர் ஓகே சொன்னதுக்கப்புறம் கேமராவில் ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. அதனால அதுக்கப்புறம் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ் வந்து நிறைய பேர் இன்டரப்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. திரும்பி ரீடேக் 10 வாட்டி நடந்து அங்க எல்லாரும் சுத்தி நம்மளே தான் பாக்குறாங்கன்றப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் இதே வந்து கொஞ்சம் அது நல்லா இருந்துச்சு, நல்லாவும் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு 2 times பயம் வந்தது. அதுக்கப்புறம் கேஷுவலா ஓகே இதுதான்டா பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, அண்ட் நீங்க சொல்லுங்க. அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸும் சொன்னாங்க அண்ட் சில விஷயங்களும் சொன்னாங்க. உங்களுக்கு ஸ்ட்ரகிளா இருந்த விஷயம்? ஸ்ட்ரகிள் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறதுனால நமக்கு தெரியாது. அங்க ஓடுறதும் நம்ம தான் இருப்போம். சோ அந்த மாதிரி சில விஷயம். ஆமா, ஸ்ட்ரகிள்னா அசிஸ்டன்ட் டைரக்டரா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். திடீர்னு இப்ப நாளைக்கு உனக்கு சீன் இருக்கு, நாளைக்கு ரெஸ்ட் எடுன்னு சொல்லும் போது ஆர்டிஸ்டா பிஹேவ் பண்றதுதான் அங்க ஸ்ட்ரகிள். ஏன்னா செட்ல நமக்கு எல்லாரையுமே தெரியும் போது அன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே சேர் போட்டு இப்படி அமைதியா உட்கார்ந்தோம்னா, சார் ஜூஸ் சார் அடிமா, ஏய் எனக்கு கொஞ்சம் நேரம் விடுங்கடா, நான் ஓரமா இருந்துக்கிறேன்டா, அப்படி பிஹேவ் பண்றதுதான் ஸ்ட்ரகிள். எனக்கு வேலை பார்க்கறதுல நாங்க வந்து ஜாலியா தான் ஷூட் பண்ணோம். அது ஸ்ட்ரகிளாவே இல்லை. ஏன்னா தெரியும் இல்லையா, ஒர்க் அப்படிதான் இருக்கும். அது நமக்கு தெரிஞ்சுதான் நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரகிள் கிடையாது, என்ஜாய் பண்ணி தான் இந்த படம் நாங்க பண்ணிருக்கோம். அவரோட ஸ்ட்ரகிள் என்னன்னா எங்களை மேய்க்கிறது அவரோட ஸ்ட்ரகிள். ரொம்ப ஸ்ட்ரகிள் கிடையாது, ரொம்ப ஒரு நரக வேதனை மாதிரி வந்து என்னன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம ஒரு எந்தூசியாஸ்டிக்கா நம்ம வந்து நிறைய நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் டேரக்டர்கிட்ட கேட்க முடியாது. இப்போ ஒரு டைலாக் கொடுத்துருக்கு போனா இவர்கிட்ட வந்து என்ன இது சொல்றாங்க, நான் இன்னும் எக்ஸ்ட்ரா இது மாதிரி போட்டுக்கிட்டேன், அட சும்மா இருடா. இன்னொன்னு எங்க 3 பேருக்கும் காம்பினேஷன் கிடையாது படத்துல. நாங்க எல்லாமே அர்ஜுன் சார் கூட டிஃப்ரெண்ட் ஜோன்ல வருவோம். இவர் என்ன பண்ணுவாருன்னா, டேரக்டர் சார் வந்து மானிட்டர்ல இருக்கும் போது, அண்ணே சபரி கூட எனக்கு ஒரு சீன் ஊன்னு சொன்னீங்கன்னா நான் போய் சட்டையை போட்டு சுத்திட்டு வந்துடுறேன். டேய் அப்படி கிடையாது, நீ அதெல்லாம் கேட்காது. டெய்லி போய் கேட்டே இருப்பாரு. என்கிட்ட வந்து ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ, நம்ம 2 பேரும் ஒரு சீன் சேர்ந்து, டேய் சும்மாறா, என்னைக்கே பாவம் பார்த்து ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அதை கெடுத்துருவோம் போலேடா, அந்த மாதிரிதான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு. ஆனா செட்ல ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், உங்ககிட்ட டைரக்டர் சொன்னார் இல்லையா, இந்த கேரக்டர் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, நீ பண்ண போற, ஆனா அது கன்ஃபார்மா என்னன்னு தெரியலன்னு சொன்னாங்களே. கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன யோசிச்சீங்க அந்த கேரக்டர் பத்தி? அந்த ஸ்கிரிப்ட் நரேஷன் வந்துட்டு டைரக்ஷன் டீமுக்கு கொடுத்தாங்க. ஸோ அப்போ நான் ஸ்கிரிப்ட் கேட்கும் போது எனக்கு அந்த கேரக்டர் தான் ரொம்ப, சபரின்ற கேரக்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர். இவ்வளோ பெரிய கேரக்டரை நம்பி நம்மள்கிட்ட கொடுக்குறாரு, இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. அதுக்கப்புறம் டைரக்டர் சொன்னது தான் எனக்கு, இதுதான் வேணும், சபரி இப்படி தான் இருப்பான் அப்படின்னு. பணக்கார பையனாவே ஒரு இது இருக்கு இல்லையா, சும்மா ஜாலியாக இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல், இவன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பான், ரொம்ப ட்ரூவாக இருப்பான். அப்படிங்கும் போது இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான கேரக்டராக இருந்தது. சபரி ப்ளே பண்ணுறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்தது. ஓகே, சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க ஆல்ரெடி ரியல் லைஃப்ல இந்த மாதிரி விஷயங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. லைக் படத்துலயும் அதுன்றதால ஈஸியா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா. இப்போ படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கேட்டிருப்பாங்களா, இதே மாதிரி நீ ஏதாவது ஏமாத்தி இருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கான்னு யாராவது கேட்டிருக்காங்க படம் வந்ததுக்கு அப்புறம்? காமனா ஒரே ஒரு எனக்கு வந்து சஜஷனா இன் சென்ஸ் ஒரு கமெண்ட் வந்துச்சு, என்னன்னா டேய் நாங்க ஸ்கிரீன்ல வந்து உன்னை வந்து ஒரு கேரக்டரா பார்க்கல, நீ எப்படி இப்ப எங்களோட இருக்கியோ அதே மாதிரி தான் பாக்க, நீ எப்படி ஏமாத்தி கன்ஃபார்ம் பண்றாருல, நான் எப்படி ஏமாத்தி
இல்ல இப்ப என்ன நீங்க கொஸ்டின் பண்ண வச்சிருக்கீங்க. அப்படிதான் சொன்னான். அந்த கான்செப்ட்ல இருந்து விட்டுருங்க, அந்த கான்செப்ட், அந்த ஸ்கேம் பண்ற கான்செப்ட் இல்ல, பட் நான் ஃப்ரேம்ல நீ பாக்குறது எப்படின்னா அதே நான் எப்படி வெளியில இருக்கேனோ அதே மாதிரி தான் அவங்கள பாக்குறேன். அதான் குயிக் மணி கான்செப்ட் இல்ல, இது வந்து வேற கான்செப்ட்ல ஏமாத்திடுறாங்க. ஜென்ரலுங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸா போகும்போது ஏதோ ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், என்கிட்ட சொல்லிடுவாங்க, டி நீ தான் கரெக்டா இருக்கு, நான் வந்து எல்லாத்தையும் மண்டே கழுவி எல்லாம் வர வச்சிருவேன். ஸோ அந்த கான்செப்ட் தான், அதேதான் இங்க படத்துலயும் நான் வந்து ஒரு மண்டே கழுவுவேன், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ அதே மாதிரி தான் சொன்னாங்க, நீ எங்கள்கிட்ட நீ மண்டே கழுவி பண்ற மாதிரி தானே நீ இதுலயும் பண்ணிருக்க அப்படின்றதுதான். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல இப்போ நாங்க தியேட்டர் விசிட் போயிருந்தோம். ஸோ நாங்க வந்து திருச்சி வந்து 11 o'clock ஷோ போகணும். நாங்க 4 பேர் கார்ல போறோம். இவர் நீங்க படத்துல பார்த்த சீன் எல்லாமே இவர் ரியலா பண்ணது, சிங்கிள் டேக் கார். ஏன்னா பயங்கரமா கார் ஓட்டுவார் இவர். கான்சிட்டினா வந்து ஏமாத்துறது, அதை ஏமாத்துறவங்க இருக்கிற ஒரு இது, அந்த மாதிரி தான். ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து டைரக்டர் சொல்லியிருப்பார் இல்லையா, இப்போ நீங்கள் ரியல் லைஃபாக நீங்கள் அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டைம் யோசிச்சிங்களா இது நமக்கு ரொம்ப இம்பாக்ட் ஆகுமா, என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது யோசிச்சிங்களா? நான் என்ன வச்சு, நான் ரியல் லைஃப்ல அது பண்ணல, நான் வந்து மார்க்கெட்டிங் பண்றீங்க லைக் கைண்ட் ஆஃப். எனக்கு என்னன்னா, நான் அந்த மாதிரி முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஸ்கேம்ல வந்து நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ காலேஜ்ல அந்த MLM சொல்லுவோம் தெரியுமா, அந்த இதுல வந்து நானும் அஃபெக்ட் ஆயிருக்கேன். எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்ல அந்த மாதிரி தான் வேர்ட் ஆஃப் மவுத்ல அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஓடுவோனா செயின் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த செயின் லூப்ல நான் ஆக்சுவலி ஜஸ்ட் மிஸ் மாட்டி வெளில வந்துட்டேன். நான் ரொம்ப என்னோட அமௌண்ட் வந்து வெளியில போல, அது எங்க அப்பா வந்துட்டு டே அது ஒரு ஸ்கேம்டா, அங்கிருந்து வெளில வந்து மண்டையில தட்டி அப்பா வந்தது உன் பணம் இல்லடா உள்ள போடாத மண்டையில தட்டி அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நான் அது அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய ஸ்கேம்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இதாகி வந்து புலம்புவாங்க, அப்பா அந்த விஷயத்துல நம்ம எல்லாம் எதுவுமே மாட்டலடாப்பா. நான் ஒரு ஸ்கேம், என்ன ஒருத்தவங்க ஸ்கேம் பண்ணி பயங்கர மன உளைச்சல் பண்ணிட்டாங்க. ஒரு வாட்ச் வந்து ஆன்லைன்ல வந்து ஆஃப் த ப்ரைஸ்ன்னு போட்டிருந்தாங்க. நான் புக் பண்ணிட்டு கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டு வந்துடுச்சு. கேஷ் பே பண்ணிட்டேன். போயிட்டாரு அவரு. ஓபன் பண்ணா அந்த திருவிழால வைப்பாங்க இல்லையா வாட்ச், பொம்மை வாட்ச், அந்த வாட்ச் இருக்கு. எனக்கு அதை பார்த்துட்டு பிளாங்க் ஆயிட்டேன் நான். இப்ப நான் எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. கால் பண்ணா கான்டாக்ட் பர்சனே இல்ல. அதெல்லாம் நான் செக் பண்ணல. ஆர்டர் பண்ணும் போது கான்டாக்ட் பர்சன் இல்ல, மெயில் இல்ல, எதுவுமே இல்ல. இது எங்க அம்மாட்டையும் சொல்ல முடியாது, அம்மா என்ன ஸ்கேம் பண்ணிட்டாங்கம்மா அப்படின்னு. அதனால ரொம்ப சைலண்டா அந்த வாட்ச் அப்படியே மூடி இன்னும் வீட்டுல வச்சிருக்கேன். ஓகே, இருந்தாலும் கொஞ்சம் நிறைய காசு கொடுத்து வாங்கிட்டேன். ஓகே, நீங்க அந்த மாதிரி யாரா கான் பண்ணிருக்கீங்களா? நான் நிறைய பண்ணிருக்கேன். நிறைய பண்ணிருக்கீங்க. ஏதாவது ஒண்ணா அதான் சொல்ல முடியாது. இல்லையே, வேற ஏதோ மாதிரி இருக்கே. சரி, ஓகே, நார்மலான ஒரு இன்சிடென்ட் நான் இந்த மாதிரி கான் பண்ணிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன, ஜென்ரலா வந்து எங்கேயாவது போறதுன்னா பசங்க வந்து கேட்பாங்க எங்க இருக்க, கிளம்பிட்டேன்னா அப்பதான் தூங்கி எந்திரிப்பேன். பக்கத்துல வந்துட்டேன் 2 minutes உன் கண்ணு முன்னாடி வந்துடும் பாரு. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் தவிர ஆமா ஆமா பெரிய நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய அந்த அளவுக்கு கிடையாது. சும்மா சின்னதா இந்த மாதிரி இப்போ 1000 rupees 500 rupees வேற ஏதோ ரீசன் கேட்டு சொல்லிட்டு குடுறா அப்புறமா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ரீசன் சொல்லி வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம அவனும் மறந்துடுவான், நானும் மறந்துடுவேன். அப்புறமா இன்னைக்கோ ஒரு நாள் ஞாபகம் வந்து கேட்பான், எப்ப கொடுத்த நீ கொடுக்கவே இல்லையே, இப்பதான் அந்த ஜிபே இதெல்லாம் நம்ம காலேஜ் படிக்கும் போது கேஷ் தானா நீ கொடுக்கவே இல்லையா, அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஸ்கேம் பண்ணதுதான். ஓகே, நீங்க ஸ்கேம் பண்ணது ஓகே, அவங்க உங்களை கான் பண்ணிருக்காங்களா அந்த மாதிரி ஏதாவது ஏமாத்திருக்காங்க? அதுதான் இந்த நான் மாட்டல, நான் வந்து இல்ல ஸ்கேம்ல அந்த மாதிரி மாட்டல. இந்த MLM சொன்னேன்ல, நீங்க ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பாதி பாதியா சொல்லும்போது ஒருவேளை நிஜமாவே பண்ணிருக்கோம் இந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுங்க அப்படிதான் தெரியும் எனக்கும். ஸோ நான் வந்து இன்னொன்னு பெருசா நான் பார்த்தேன். என் ஃப்ரெண்டு வந்து ஜாபுக்கு போனதுக்கு அப்புறம் ஸோ ஒரு மினிமமான சேலரியில தான், ஒரு 15-20,000 தான் மினிமம் சேலரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்த பொண்ணு. அவங்க வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி போகணுன்றது மெயின் ஆஸ்பெக்டா இருந்துச்சு அவங்களுக்கு. எப்படியாவது ஃபாரின் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அது ஒரு சில வெப்சைட்ல இருந்து கால் பண்ணி, ஏன்னா அவங்க வெப்சைட்லலாம் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கல்ல, அதில் ஒரு வெப்சைட்ல கால் பண்ணி இவங்கள்ட்ட வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நம்ம தான் இப்போதான் தெரியும், அப்பெல்லாம் தெரியாது இந்த மாதிரி IELTS எழுதணும், எக்ஸாம் இதெல்லாம் எழுதணும் ஃபாரினுக்குலாம் போகிறதுக்கு, அது எழுதி அதில் வாங்கி அப்படின்னா தான் போக முடியுன்ற மாதிரிலாம் இருக்கு, அதெல்லாம் தெரியாது. ஸோ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி உங்களோட ஜாபை நீங்கள் விட்டுட்டு வெளியில் வந்துருங்க, நாங்கள் சில ஃபார்மாலிட்டிஸ் கொடுப்போம், அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் என்னென்ன எந்த ஜாப் வேணுமோ உங்களுக்கு ப்ரொஃபைல் அனுப்புவோம், அதில் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள், உங்கள் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, நீங்கள் அங்கே போகணும். அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப ப்ராப்பராக இந்த ஃபோனில் வர்ற மாதிரிலாம் இல்லை, ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டிக்காக இருந்துச்சு. அது யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த பொண்ணும் ஆக்சுவலி அந்த ஃபாரின் போகிறதுக்கு நிறைய சேர்த்து வச்சுருந்துச்சு அந்த பொண்ணு. ஸோ சேர்த்து வச்சு ஃபுல்லாகவே போட்டாங்க, ஒரு பெரிய அமௌண்ட்டு போட்டு வேலையை விட்டுச்சு அந்த பொண்ணு. வேலையை விட்டு ஒரு 3 months வந்து கேப்ல இந்த இதுக்காகவே ப்ரிப்பரேஷன், பாஸ்போர்ட் வாங்குறது எல்லாமே பிளான் பண்ணி வச்சு அமௌண்ட் சென்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க
ஆல் அப்ஸ்காண்டே ஆளே இல்லை ஆமாம். அது பெரிய அமௌண்ட். அவங்களும் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து எங்கள்கிட்டலாம் புலம்பி ஒரு மாதிரி, அப்புறம் நாங்களே இங்கே திருப்பி லோக்கல்லே ஏதோ ஒரு வேலை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரெக்கமெண்டேஷன்லாம் வாங்கி அந்த மாதிரி தான் போச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்குது. So அதோட அவேர்னஸ் தான் இந்த படமாவே நாங்களும் பார்க்குறோம். அது வந்து ஒரு ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகிற மாதிரி தான் டேரக்டர் வந்து கொடுத்து ஒரு மெசேஜாவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல இருக்கிறது எல்லாமே ரியல் இன்சிடென்ட்ஸ். ஏன்னா படத்துல நம்ம போட்டு வருவோம். ஆமா, இப்போ நிறைய இந்த லீஸ் மேட்டரே நிறைய நடந்துட்டு இருக்கு. ஓனரே இல்லாம ஒரே வீட்டுக்கு 10 பேர் 15 பேருக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டு ஸ்கேம் பண்றதெல்லாம் நிறைய நடக்குது. ஸோ அந்த அவேர்னஸை வந்து எப்படி ஒரு ஃபன்னா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டைரக்டர் சாரோட ஐடியாவே. அப்படிதான் பண்ணியிருக்கோம். அதோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது தான் ஓகே சூப்பர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆடியன்ஸ் எல்லாம் மீட் பண்ணும் போது. சூப்பரா வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொன்னீங்க. அண்ட் டைம் போறது எனக்கும் தெரியல. அண்ட் நீங்க வந்து இந்த படத்தின் மூலயமா நிறைய விஷயங்களை மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. மக்கள் பார்த்து என்னென்ன விஷயங்கள் இன்னும் வந்து கத்துக்கணும், இந்த படத்தின் மூலமா ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் போய் சேரும் அப்படின்றத நீங்க ஒரு ஒன்லைன்ல 3 பேரும். அதான் படத்துல ஒரு பாட்டாவே இருக்கும், ஏமாறாதே ஏமாற்றாதேன்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ ஏமாத்தினாலும் தப்பு, ஏமாறதும் தப்பு அப்படின்றது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அவேர்னஸாக இருக்கிறோம் அப்படின்ற கான்செப்டில் தான் வந்து இந்த படமே எடுத்திருக்காங்க. அதை வந்து நம்ம மக்கள்கிட்ட சேர்றதுக்கு ஒரு ஃபன் எலிமெண்ட், ஒரு காமெடி கலந்த ஒரு இதாக இருந்தால் தான் வந்து மக்களுக்கும் ஏற்றுப்பாங்க, புரியும் அப்படின்ற ஆஸ்பெக்டில் ஒவ்வொரு ஸ்கேமும் வந்து அந்த மாதிரி ஒரு ஜோன்லேயே வந்து நம்ம படம் போயிருக்கோம். ஸோ அதுதான் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க மக்கள். ஆமாம், இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு நம்ம டெய்லி புது புது ஸ்கேம்ஸாக தான் இருக்கு. இது ஒன்று கேள்விப்பட்டு அதுலேருந்து ஓகே இது நம்ம இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் புதுசாக ஒன்று வருது. எப்பரா யோசிக்கிறீங்க அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் வந்து டே டு டே டெய்லி லைஃப்ல எல்லாருமே பார்க்கறது தான். இது வந்து புதுசாக ஒரு ஸ்டோரியோ இல்லை ரொம்ப யோசிக்கிற மாதிரி ஸ்டோரியோ இல்லை. டெய்லி எல்லாருமே அவங்க லைஃப்ல கஷ்டப்படுறதோ அனுபவப்படுறதோ இதுதான். அதை வந்து ஒரு ஆஸ்பெக்ட்ல இருக்கு. ஸோ பி அவேர், பி இது அந்த மாதிரி ஆஸ்பெக்ட். ஓகே சூப்பர். நீங்க சொல்லுங்க ஒன்லைன்ல கான்சிட்டி தான் இவர் சொன்ன மாதிரி தான் அதான் கான்செப்ட். ஏமாறதும் தப்பு, ஏமாத்துறதும் தப்பு. ஏன்னா நம்ம தான் இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி, இன்னைக்கு ஏஐன்னு எவ்வளோ வந்துருச்சு. ஒரு விஷயம் பண்ண போறோம்னா அதை வந்து ரொம்ப செக் பண்ணி அது கரெக்டான பர்சன் கிட்ட தான் போறோமாங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு. நம்ம ஏமாந்துட்டு அவன் என்ன ஏமாத்திட்டான்னு சொல்றதுல அர்த்தம் கிடையாது. ஸோ அதுக்கான எல்லா அவேர்னஸும் ஜாலியா ஃபன்னா டைரக்டர் சார் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ படம் பார்த்தாலே ஓ இந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்களா அப்படின்ற ஒரு அவேர்னஸ். அந்த படத்துல எல்லாருமே ஆல்மோஸ்ட் அதான் பண்ணுவாங்க. லைக் அது ரொம்பவே கனெக்ட் ஆகும். ஆமா, அதான் அது ஒரு அவேர்னஸா ஒரு ஜாலியா ஆடியன்ஸ்க்கு எப்படி அதை சொல்லணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஏன்னா நமக்கே நிறைய கால்லாம் வரும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி கால் பண்ணிட்டு சார் எஸ்பிஐ பேங்க்ல இருந்து பேசுதோம், அவங்களோட இந்த OTP நம்பர் சொல்லும் அப்படிம்பாங்க. என்னடா எனக்கே ஸ்கேம் பண்றீங்க, நாங்களே அந்த படம் தான்டா பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய இருக்குங்க நம்ம ஏமாறுறதுக்கான விஷயங்கள். நம்ம தான் தெளிவா இருக்கணும். அதுக்கான ஒரு அவேர்னஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் ஜாலியா பாக்குற ஒரு படம் தான். ஓகே சூப்பர். நீங்க ஆக்சுவலி நான் வந்து சைபர் செக்யூரிட்டியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஐடியில் ஒர்க் பண்ணியிருந்தேன் பிஃபோர். அப்போ வந்து இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள், இந்த ஹேக்கிங் அதை பற்றிலாம் நிறையா படிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த லைவ் இந்த ஏமாத்துறதை விட ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஏமாத்துறது தான் வந்து ஆக்சுவலி ரொம்ப அதிகம். நாங்கள் நிறைய இந்த கேஸ் ஸ்டடிஸ்லாம் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு ஏஜ் குரூப்பை வந்து ரொம்ப அட்டாக் பண்ணுவாங்க. இந்த 60+, 50+ இருக்கவங்களாம் வந்து ஆன்லைனில் ஈஸியாக ஏமாற்றிடலாம். அவங்க ரொம்ப இன்னோசென்ட்டாக இருப்பாங்க, தெரியாது, அவங்களுக்கு டெக்னாலஜி தெரியாதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. ஸோ இந்த மூவிலேயே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய பேர் ஏமாற்றவும் செய்வாங்க, இவங்களும் ஏமாற்றப்படுவாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் எப்படி கற்றுக்குறீங்க, ஸோ ஏமாற்றவும் கூடாது, நீங்களும் ஏமாறக்கூடாது, அதை வந்து லேர்ன் பண்ணுன்றதை பற்றி தான் மெயினாக இந்த கான்சிட்டியே வந்து அதுதான். ஸோ அந்த டேரக்டர் வந்து சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு தேட்டருக்கெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ரெஸ்பான்ஸு. நிறைய பேர் எங்களுக்கு இன்டர்வியூவில் பேசுகிறப்பையும் வந்து நிறைய கற்றுக்கணுன்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ். ஓகே சூப்பர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் ரொம்ப அழகாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பேசுனீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.